ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம vlog பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்கேட்டிங் வாங்க போறோம். ஸ்கேட்டிங் ஷூ பாத்தீங்கன்னா நம்ம வாங்க போறோம். ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆர்டர் பண்ணி போறோம். ஒரு 10 நாள் பக்கம் ஆயிடுச்சு நமக்கு ரெடி ஆகுறதுக்கு. அதுதான் வாங்குறதுக்காக அவங்களோட ஆஃபீஸ்க்கு வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் லெவல் ஷூ. அதனால வந்து பாத்தீங்கன்னா இதை ஆர்டர் பண்ணி தான் வாங்கணும். ரேட்டுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட நிறையா இருக்கு. நம்ம போய் வாங்கிட்டு வந்துட்டு இதோட ரேட் எல்லாம் எவ்வளோ, இதுக்காக வாங்கியிருக்கோம், ஸ்கேட்டிங் ஓட்டுறதாக தான் வாங்கியிருக்கோம். மற்ற டீட்டெயில் எல்லாமே இந்த vlogல நான் சொல்றேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸ்கேட்டிங் வாங்க போறோன்ட்டு ஒரே சந்தோஷம். போனதுல இருந்து கேட்டுட்டே இருந்தது. அவங்க கோச்சே இருந்துகிட்டு நாங்க சொல்றப்பதான் வாங்கணும், ஃபர்ஸ்ட் இந்த ஷூல தான் ஓட்ட கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியா நம்ம ரித்திகாவுக்கு இவ்வளோ ஆர்வம் இருக்குன்னு சொல்லி நாங்க நினைக்கவே இல்லை. பயங்கர ஆர்வம். பார்ப்போம். பாப்பாவோட ஆசைக்காக தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பணம் செலவு பண்ணி எல்லாமே ஒவ்வொன்று பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு நாளைக்கு அவ்வளோ முடியுமோ அவ்வளோ நாளைக்கு பண்ணட்டும். இதுல எங்களோட வற்புறுத்தல் எதுவுமே இருக்காது. எனக்கு வேண்டாம், நான் நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னா நிறுத்திடுவோம். இல்லாம நான் அடுத்தடுத்த லெவல் போறேன் அப்படின்னா அதுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை கண்டிப்பா நாங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ணலாம் இருக்கோம். பாட்டி ஆகிற வரைக்குமா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம போய் ஸ்கேட்டிங் வாங்கிட்டு ஈவினிங் வந்து பாப்பா போறப்ப ப்ரொஃபஷனல் லெவல் ஸ்கேட்டுகள் வந்து போட்டுட்டு போய் இறங்க போகுது. விழுவ மாட்டேன் கண்டிப்பா. நீ வந்து கொஞ்சம் பழகத்துக்கு கொஞ்சம் இதாகும் நினைக்கிறேங்க. கொஞ்சம் அதுல ஓட்டத்துல சும்மா அப்படியே லைட்டா கொஞ்சம் அந்த இது மட்டும் அந்த நேக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நேக்கு தெரிஞ்சா டாடி, அதுல எனக்கு பேலன்ஸ்லாம் பண்ண தெரியும். ஆனா அதுல எனக்கு ஓட்ட தெரியாது. ஏன்னா வந்து அது வந்து காலை தூக்கி நடக்கிற மாதிரி இருக்கும் அதுல. ஆனா அதுல கூட புஷ் பண்ணணும். ஆனா அதுல நடந்து புஷ் பண்ணணும். அப்படி இல்ல, அது உனக்கு தெரியுமா? இப்ப இந்த ஸ்கேட்டிங்கே உனக்கு வந்து டக்குன்னு இவ்வளவு தூரம் ஓட்டுவேன்னு நாங்களே எதிர்பார்க்கல. அங்க புதுசா ஜாயின் பண்ற எல்லாருமே நடந்துகிட்டு தான் இருக்காங்க. ஏங்க இன்னுமே எல்லாருமே டக் பேக் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பாப்பா ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து 1 வருஷமா அங்க எல்லாம் இருக்கிற எல்லாரும் கிளாஸ் கத்துட்டு மெடல் வாங்கினாங்க. இந்த 20 நாள் போயிட்டு மெடல் வாங்கிட்டு வந்துருச்சு. அதுல இருந்தே எங்கனால மீண்டும் வெளியே வர முடியல. நான் அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல. எல்லாமே பாப்பா இஷ்டத்துக்கு தான் நடக்குது. பாப்போம். எனக்கு இது கடைசியா ஒரு ஸ்போர்ட்ஸ் கேர்ள் ஆயிர மாட்டேங்குது பாப்பா. டாக்டர் ஏங்க அடிச்சா டாக்டர் ஆக வேண்டியதான். இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ் பாப்பா என்ன ஆகுதா ஆயிட்டு போகுது. இல்லைன்னா எங்க சரண் சார், ரமேஷ் சார் மாதிரி நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் கேர்ள் ஆயிடுவேன். சரி, இஷ்டம், பார்க்கலாம். படிப்பு வந்து முக்கியம். ஸ்கேட்டிங்கிறது இப்போ வந்து நம்ம இந்த டைமுக்கு போறோம் அந்த மாதிரி. இப்படி கொஞ்ச நேரம் தானே போட்டு பார்க்கட்டும். கழட்டு இல்லைங்க, போடு, திருப்பி கொடு போட்டோம். கொஞ்சம் ஒரு தடவை தானே. அங்க தண்ணி இருந்துச்சு. அப்பா சாட்ச மக போடுறாங்க. சார் வந்துட்டு நான் அதுக்குள்ள சாட்சி போட்டேன். நான் போதுமே. என்ன வலிக்குது? அது புதுசா போடுறப்ப அந்த இது ஃபீலிங் அப்படித்தான் இருக்கும். கால் நேரவே ஸ்ட்ரைட்டா. விரல் இங்க தானே இருக்கு. உனக்கு இங்க தான் டைட்டா இருந்தா சொல்லணும். கரெக்ட்டா சொல்லுமா? எனக்கு ஏத்தறல. இங்க பாரு, இப்படி விரல தூக்கு. வரல. இதுதான் சார். இவ்வளோ லூஸ் இருக்கும் மேடம். நமக்கு ஒரு 2 இயர்ஸ்க்கு இருக்கும். நல்லா இருக்கும் பாரு. இந்த பேக் இனிமே பேக் தான், ஸ்போர்ட்ஸ் பேக்கே தான். ஒரு வழியாக நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பேகு, ஷூவு எல்லாம் வாங்கிட்டு லைட்டாக அதை டீ குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு இங்கே வேலைன்னு வந்திருக்கோம். ரித்திகா நாங்கள் எங்கே காரை விட்டு இறங்கினாலும்
என்ன கேக்குது? பேக் என்ன பண்றது அப்படின்னு இருக்கு. சவர்மா உனக்கு பாதி எனக்கு பாதி. ஒரு ரூபாய் தான் கிடைச்சா என்கிட்டயே பாதி வாங்கிட்டீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரித்திகாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேட்டிங் ஷூஸ் வந்து வாங்கியாச்சு. இப்பதான் வாங்கிட்டு வந்தோம். வர வழியில அப்படியே டீ கடைக்கெல்லாம் போயிட்டு லைட்டாக டீ எல்லாம் குடிச்சிட்டு போண்டெல்லாம் சாப்பிட்டு அப்படியே ஷோபிக்கு சவர்மா, இந்த பிள்ளை ஒரு சவர்மா வாங்கிச்சு, அப்புறம் அந்த பிள்ளைக்கு ஒரு சவர்மா வாங்கிட்டு அப்புறம் எங்கள் மாமியாருக்கு போண்டா பச்சிலாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்படி வெளியில் போனால் ஏதோ ஒன்று தின்ட்டு வந்தால் தான் வீட்டுக்குள்ள வரப்போ சந்தோஷமா இல்லைன்னா அப்படிதான் இருக்கும். இந்த ஷூ தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் லெவல் ஷூ. அதனால இது இப்படி இருக்கும். 4 இருக்கு பாருமா வீல, 3 நினைச்சேன் நான் கூட. இது எப்படி நினைச்சேன்னா இது கொஞ்சம் சாஃப்டா இருக்கும்னு நினைச்சேன். இது அப்படியே கல்லு மாதிரி இருக்கு இல்லைங்க, கல்லு மாதிரி இருக்கு, செம்ம ஹார்டு. கார்பன் ஷூனாரு. என்ன ஷூ? கார்பன். அந்த ஷூவா அம்மா 4 வீல் இருந்தாலும் ஸ்பீடும் கிடைக்கும், அப்புறமேட்டு பேலன்ஸும் கிடைக்கும் சார் சொன்னாரு. பாக்குறேன் இன்னைக்கு நீ எப்படி ஓட்டுறன்ட்டு. இந்த ஷூ வாங்கிட்டு நான் ஓட்டுவேன் அப்படின்னு சொன்ன மாதிரி வாங்கியாச்சு. பாப்பாவோட நெக்ஸ்ட் லெவல் போறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஷூ வந்து வாங்கியிருக்கோம். இப்போ நார்மலா நம்ம வந்து கத்துக்கிறோம் அப்படின்னா இது வாங்க தேவையில்ல இல்லைங்க, அப்படிதானே? இருங்க எல்லாம் வாங்கியிருக்கேன்னு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ரேட் சொல்றேன். இது வந்து தலைக்கவசம், ஹெல்மெட் எல்லாமே பாப்பா வர எல்லாமே பிளாக்ல தான் கேட்டா. அந்த டோர் சாத்திட்டோமா வெளியில? black and red white. ஆமா, முள்ளா இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு மாடல் காட்டினாரு. என்ன மாடல் காட்டினாரு? என்னங்க இன்னொரு மாடல்ல ஹெல்மெட் ரெட் இருக்குனாரு. இதுலயே ரெட் இருக்கு, பிளாக் இருக்கு, ப்ளூ இருக்குனாரு. நான் எடுத்துட்டு வந்திருந்தா ரெட்டா எடுத்து வந்திருப்பேன், நீ வந்து ஃபுல்லா பிளாக்கே கேட்ட அப்படின்னாரு. அப்புறமா கிளவுஸ் கைக்கு மத இந்த இங்க போட கை கீழே ஒண்ணா கை ஒண்ணாகாம இங்க புண்ணாகாம இருக்கிறது, சீக்கிரம் அடிபடுற இடத்துக்கெல்லாம் சேஃப்டி. அது விட எனக்கு தெரிஞ்சிருச்சு. இங்கெல்லாம் டக்குன்னு விழுந்தாவே சரிச்சிரும்ல அந்த தோல், அதனால வச்சுட்டேன். கவர்ல எடுத்துடலாங்க. அப்புறமா இது என்னது? டிஷர்ட். இவங்களோட பேர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கனிஷ்கான்னு சொல்லி இவங்களோட டீம். அது போட்ட டிஷர்ட். அப்புறம் ஷூட்டும் கொடுத்துருக்காங்க. டிஷர்ட் கொடுத்துருக்காங்க, தனியாக ஷூட்டும் இருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா பாப்பா டெய்லி போடும். துக்குண்டு தான் இருக்குது. என்ன பாப்பா நில்லு பாப்பா, இப்படி வெயிட் பார்க்கலாம். ஹைட்டு அவ்வளவுதான் வரும்னு சொன்னாங்கல்ல, குட்டியா தான் இருக்கும் அப்படின்னு. டைட்டா தான் இருக்கும், எவ்வளவுதான் இருக்கும். சரிம்மா, இந்த சூட் ஒன்று டிஷர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ட்ரௌசர் வந்து நம்ம பிளாக் கலர் போட்டுக்கலாம் போல. அப்புறம் இது பேர் நம்ம நீ பேட் அது கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். ரித்திகாவுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டோட்டலா வந்துருச்சு. இப்ப நீ எது ரித்திகா போட்டு பாரு, இந்த சூட்டு போய் போட்டு ஓடு. நான் செஞ்சு காமிக்கிறது இருக்கட்டும். இப்ப டைம் ஆச்சுக்கு வா, ட்ரெஸ் இதை போய் மாத்திட்டு வா. எங்க இது சூட்டு போட்டு விட்டுலாமாங்க? கத்திரிக்கோல் எடுத்து இதை கட் பண்ணிட்டு வாடா, அதுக்குள்ள அவங்ககிட்ட ரேட் எல்லாம் சொல்லிடுறேன். அளந்து தாங்க முடியும். அப்படி தொடக்கூடாது, அப்படி கழட்டக்கூடாது, இப்படி பிடிக்க கூடாது. நீ கத்திரிக்கோல் அம்மா கட் பண்ணுறீங்க, வேற கட் பண்ணி வைப்பா. கத்திரிக்கோல் கூட இந்த இப்படி இழுத்தா வருமே, அந்த மாதிரிலாம் இப்ப இல்லையாங்க? பிச்சர் அதாவது என்ன பிச்சர்? அதை கையை பிஞ்சிருமா? என்னம்மா போஷோபி சாப்பிட்டியா? புதுசு ஒரு பொருள் வாங்கிட்டா எங்க ரித்திகா அப்படியே அந்த ஆர்வத்துல இருக்குது. பிள்ளைக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்த நீ பேட் வந்து ரொம்ப குட்டியா இருந்துச்சு. ரெண்டு ஒண்ணுதான். நீ போ, இது பேக் சைடு வரணும், போய் போட்டோம் உள்ள போய் போட்டுரும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாமே வாங்கியாச்சு. நமக்கு இந்த ஷூஸ் இந்த செட்டோட சேர்த்து காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 62,000 ரூபா. 62,000 ரூபா.
நமக்கு இந்த ஷூவு, அதுக்கப்புறமா இது ஒவ்வொன்றும் தனித்தனி ரேட்டு. ஷூ தனி ரேட்டு, இந்த வீல் தனியாங்க, இந்த வீல் தனி, இது தனி, இது தனி. தனியா வாங்கலாம், மொத்தமா சேர்த்து இல்ல அந்த ரேட் அப்படி சொன்னாங்கல்ல, எல்லாமே தனித்தனி ரேட்டு ஒண்ணா ஃபிட் பண்றாங்க. ஃபிட் பண்ணி 62,000 ரூபாய். இது வந்து பாத்தீங்கன்னா இன்லைன் ஷூ. இது எங்கேயோ ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் செட்டோட சேர்த்துதா இல்லைங்க? அந்த ஷூ மட்டும் அது மட்டும் ஸ்கேட்டிங் அது மட்டும் 55,000 ரூபா. மீதி இருக்கிறதெல்லாம் சேர்த்து 7,000 ரூபா. நாங்க ஃபர்ஸ்ட் யூனிஃபார்ம் கேட்டப்போ போன புதுசுல 5,000 ரூபா 6,000 ரூபா சொல்லியிருந்தாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே அந்த மாதிரி தான் வாங்குறாங்க. இப்போ இந்த ஷூஸ் வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா எதுக்காக வாங்கணும்? ப்ரொஃபஷனல் லெவல்ல போறோம் மட்டும்தான் இதை நம்ம வாங்கணும். அப்படி இல்லைன்னா 5,000 ரூபாய்க்கு என்னமோ ஷூ இருக்கு, அது வாங்கி நம்ம 2 வருஷத்துக்கு யூஸ் பண்ணிட்டு திரும்ப உடஞ்சா திரும்ப வாங்கி நம்ம சும்மா கத்துக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாமா? அவங்க நம்மளை கேட்குறாங்க, நீங்க ப்ரொஃபஷனல் லெவலா இல்லை சும்மா டைம் பாஸா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நாங்கள் பாப்பா கேட்டால் பாப்பா ப்ரொஃபஷனல் லெவல் அடுத்தடுத்து அப்படின்னுச்சு. சரி இப்படிலாம் ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த ஷூஸை வந்து நாங்கள் வாங்கிட்டோம். ஆமாம் 62,000. எப்படி கேட்ட? எப்படி இப்படியா? இது வெயிட்டாக இருக்குங்க, எப்படிங்க பாப்பா ஓட்டுவான்? இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாப்பா இந்த ஷூ போட்டு ஓட்ட போகிறோம். நம்ம அங்கே போய் பார்க்கலாம் எப்படி ஓட்டுறான்ட்டு. இது எவ்வளோ மொத்தமாக இருக்கு, இங்கே பாரு கல்லு மாதிரி இருக்கு. வெயிட் பத்தியா? அது வெயிட் நம்ம அது வெயிட் இல்லைம்மா. பாப்பா வந்து ஒரு ஸ்கேட்டிங்ல ஒரு ராணியா வரப்போகுது. இதாங்க அந்த சூட்டு கரெக்டா இருக்கு. ஆனா அவர் சொன்னாரு இது வந்து ஃபிட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி தான் இருக்கு. நீ ஒண்ணு பண்ணு, இந்த ஷூட்டை கழட்டிட்டு நம்ம இதுக்கு ஷார்ட்ஸ் போடுவோம்ல, அந்த ஷார்ட்ஸ் போட்டு இது போடுவோம். அதான் கரெக்டா மாதிரி நம்ம வந்து ஷூஸ் வாங்கியாச்சு. இதுக்கே வந்து பாத்தீங்கன்னா 10 நாள் ஆயிடுச்சு இல்லைங்க நம்ம ஆர்டர் கொடுத்து. 10 நாள் ஆயிடுச்சு. இது எங்க வெளியில இருந்து வருது அப்படின்னு சொன்னாங்க, எங்க தெரியல. பாப்பா கூட ஸ்கேட்டிங் விளையாடுறவங்க ஒரு பேரண்ட் அவங்க சொல்லியிருந்தாங்க, எங்க ஆஸ்திரேலியா ரிவ்யூ என்னமோ சொல்லியிருந்தாங்க. அவங்க ஷூ அங்கதான் ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு சொன்னாங்க. சார் கிட்ட சொல்லி கோச்சுட்டு சொல்லி கோச் தான் வாங்கி கொடுத்தாங்க. இப்போ நம்ம பாப்பா கிளாஸ் போகிற கோச் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லெவலில் 2 தடவை கோல்டு மெடல் அடிச்சிருக்காருன்னு சொன்னாங்க. அவர்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பா வந்து கோச்சிங் போகிறாங்க. தமிழ்நாடு லெவலில் ஏசியன் கோல்டு பிளா ஏசியவா தப்பா சொல்லிட்டு மாமா மன்னிச்சிருங்க சார், ஒரு வேளை வீடியோ கூட பார்த்தோம்னா. நம்ம சோபியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டிங் சேர்த்துற பிளான்ல இருக்கும். ஆனால் சோபி சேர்த்துறது இந்த ஸ்கேட்டிங் இல்லை, அந்த இதேதான். இத ஓட்டி கத்துக்கிட்டாதான் அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடும். இல்ல அது புதுசு, அது ஒரு வகையான ஸ்கேட்டிங் தானே. இந்த டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க பாருங்க ஸ்கேட்டிங் போட்டுக்கிட்டே, அதுலதான் வந்து சோபி நம்ம வந்து சேர்த்து போறோம். டான்சிங் சூப்பர் ஸ்டாரா வரப்போது பாப்பா. பாப்பாக்கு டான்ஸ்ல தான் ஆடுவோம், அதை ஸ்கேட்டிங்கோட மிக்ஸ் பண்ணலாம் நாங்க பிளான் பண்ணியிருக்கோம். பாப்பா முடிவு என்னன்னு சொல்லி கேட்டு அதுக்கு அடுத்தது ஒவ்வொன்றா வந்து பண்ண போறோம். மேபி இதுல போய் பாப்பா வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டால ஒரு டாக்டராவோ வந்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன். எனக்கு டாக்டர் ஏன் அதை யோசிச்சுட்டு இருக்குன்னு தெரியல. நிறைய பேர் இந்த மாதிரிலாம் போயிருக்காங்க அப்படின்னு கூட சார் சொன்னாரு. நம்ம அதுக்காக சேர்த்தல, பாப்பாவோட ஆசைக்காக சேர்த்துறோம். மேபி நல்லா விளையாண்டுச்சுன்னா அவர் என்ன சொன்னாரு, 9th 10th 11th 12th இந்த 4 வருஷமும் நீ கஷ்டப்பட்டு விளையாண்டேன்னா உன்னோட படிப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு பெரிய அது என்ன சொல்லுவாங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஷூஸ் 62,000 அப்படிங்கிறது உங்க வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே கொஞ்சம் ஜாஸ்தியா தான் தெரியும். ஆனா இதுதான் ரேட்டு, நாங்களும் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். பாப்பா கிளாஸ்ல இன்னொரு பொண்ணு 1 லட்சம் ரூபாய் போட்டு 1 லட்சத்துக்கு ஷூ 1 லட்சம் ரூபாய் 1 லட்சம் 1.5 லட்சத்துக்கு இருக்கு. நாங்க வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ்லயே ஒரு பொண்ணு போட்டு ஓட்டிட்டு இருப்போம். ஆமா, அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவல் நேஷனல் லெவலுக்கு வந்து செலக்ட் ஆயிட்டாங்க. இப்ப பாப்பாவே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவல் வந்து நேஷனல் அடுத்த என்ன லெவல் சொன்னாங்க எங்கேயோ அடுத்த லெவல் வந்து செலக்ட் ஆகிறப்போ இந்த வீல் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மாத்தணும். அது வந்து ஸ்பீடு, அதுல விளையாடுறப்ப இந்த வீல் போட்டு விளையாட முடியாதான். இப்ப வீல் மட்டுமே 17,000 ரூபாய் சம்திங், 17 15 சொன்னாரு. அந்த அவ்வளோ அமௌண்ட் வருமா? அப்ப வீல் மட்டும் நம்ம மாத்துற மாதிரி இருக்கும். இந்த ஷூ எவ்வளவு நாளைக்கு தாங்கும்னு கண்டிப்பா இந்த கொஸ்டின் நீங்க வந்து கேட்பீங்க. எவ்வளவு நாளைக்கு தாங்கும்னு பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு வந்து இந்த ஷூ தாங்கும்னு சொல்லியிருக்காரு. 2 வருஷம் வருமாங்க? 2 வருஷம் தாங்கும். சோபி ரித்கா டக்குன்னு வளர்ந்துட்டானா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. 2 வருஷத்துக்கு 62,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம். செலவுன்னு சொல்லி நாங்க இதை நினைக்கவே இல்லை. பாப்பாவோட ஆசை வந்து ஒவ்வொன்றா பண்றோம்னு சொல்லி எங்களுக்கு 2 பேருக்கும் சந்தோஷமா தான் இருக்குல்ல. இந்த காசு வந்து நம்ம இவ்வளவு காசு செலவு பண்றோமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கு சத்தியமா வரல. எனக்கு எப்படி தோணுதுன்னா
நெக்ஸ்ட் பாப்பா வந்து அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் தான் எனக்கு இருக்கு. பெரிய பாப்பாவுக்கு இது போகுதாமா? போறேன்னு சொன்னா சேர்த்து விடலாம். என்ன பண்றதுன்னு தெரியல. பெரிய பாப்பா கையில தான் எல்லாம் முடிவும். சின்ன பாப்பாவே நாங்க வந்து பாத்தீங்கன்னா நீ ஸ்கேட்டிங் கிளாஸ் தான் போகணும்னு சொல்லவே இல்லை. அவ ஆசைப்பட்டா அவளை கொண்டு போய் சேர்த்துனா அவளுக்கு ஆர்வம் ஜாஸ்தி. சேர்த்து விட்டாச்சு. போட்டுக்கோங்க. இது அதே மாதிரி இந்த சாக்ஸ் பாத்தீங்கன்னா அதெல்லாம் மொத்தமா இருக்கிறது தான் தண்ணி விடி மொத்தமா இருக்கிற சாக்ஸ் தான் போடணுமா. இல்லைன்னா 2 சாக்ஸ் போடணும். சாக்ஸ் தானே இருக்குது. நான் வேற மாத்தி மாத்தி சாக்ஸையும் ஒரே மாதிரி சொல்லிடுறேன். அதனால இது வந்து போய் வெட்டத்தான வாங்கிட்டோம். இது 500 ரூபா. இது 500 ரூபா. பார்க்கலாம். எல்லாரும் என் பிள்ளைக்கு வாழ்த்து சொல்லுங்க. அடுத்தடுத்த லெவல் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோபிகாக்கு என்ன வாங்கணும்? இங்க பாருங்க, ஸ்கிப்பிங் வாங்கிட்டு வந்துருவோம். இந்த பிள்ளை இதுதான் கேட்டுச்சு. ஸ்கிப்பிங் தான் பாப்பா கேட்டா. அங்க போயிட்டு என்ன வாங்கிட்டு வரலாம்னா ஸ்கிப்பிங் தான். என்னம்மா நீ இப்படி இரும்புற? ஸ்கிப்பிங் எதுக்காக அப்படின்னா சோபி குண்டாயிடுச்சான். ஹைட் ஆகணும், உடம்பு குறைக்கணும். அதுக்காக தாசி விட்டா 3 நாளா வீடியோல முடி வச்சு போட்டுக்கிட்டே தான் காமிச்சிட்டு இருக்கிறோம். சரி அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டக்கு நம்ம கிளம்பி பாப்பா கூட்டிட்டு போலாம். தலசி விடுறேன். 2 பேருமே தலசி விடுறோம். 20 ஆயிடுச்சு. நான் போலாம். 2 பேருமே கூட்டிட்டு போறோம். போயிட்டு பாப்பா டியூஷன் விட்டுட்டு வித்தியா ஸ்கேட்டிங் கிளாஸ் கூட்டு போயிட்டு எப்படி இந்த ஷூல புது ஷூல எப்படி விளையாடுறோம் அப்படிங்கறத நீங்க நெக்ஸ்ட் பாருங்க. ஸ்கிப்பிங் பண்ணேன். ஹைட்டை கரைக்கிறேன். ஹைட் டாக்க இது சாவ. ஐயோ சாகல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டுக்கு வந்தாச்சு. ரித்திகா இன்னைக்கு புது ஷூ. இன்னும் உங்கள் அப்பாவுக்கு சொல்லி கொடுத்துட்டே உட்காந்துட்டு. எங்கே சார் நாங்கள் அங்கே போய் வாங்கிட்டு அப்புறம் இன்னொரு ஆளை கொண்டு டியூஷன் விட்டுட்டு வரதுக்கே டைம் ஆகிப்போச்சு. அதுக்கேற்ற மாதிரி டிராஃபிக் வேறு இன்னைக்கு ஓவர் டிராஃபிக் ஆகிப்போச்சு. தனியாக ஸ்கேட்டிங் ஓட்டிகிட்ருக்கா 4 வீலரில். கொஞ்சம் பயம், அதனால் இன்றைக்கி உள்ளே விட்டாங்க போலையாங்க. இன்றைக்கி உள்ளே ஓட்ட விட்டாங்க. வெளியில் கிரவுண்டில் விடல. கொஞ்சம் பழகினதுக்கப்புறம் வேணால் வெளியில் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரித்திகா ஒரு வழியாக ஸ்டேடியத்தில் ஓட்ட ஆரம்பிச்சிட்டா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்த்திங்கன்னா இதோட முடிச்சுக்கலாம். பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கேட்டிங் ஓரளவுக்கு பழகிட்டா. இன்றைக்கி வந்து கிரவுண்ட்லேயே ஒரு ரவுண்டு பார்த்திங்கன்னா 2-3 ரவுண்ட் அடிச்சிட்டா. நல்லா தான் பண்ணியிருக்கா. இனிமேல் அடுத்தடுத்து அப்டேட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்படிஷன் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் எப்படி பண்ணுறா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் துர்கா காந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.